நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிஎம் பர்மிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனைத்து நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். காலையிலேருந்து இந்த உறவினர்கள் அப்படின்ற வார்த்தை என் வாயில் வரவே மாட்டேங்குது, என்னன்னே தெரில, உளர்னேன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சிங்கப்பூரில் எப்படி தீபாவளி கொண்டாடுவோம் அப்படின்னா, இப்போ கொரோனா டைம் மட்டும் இல்லைன்னா நேற்று நைட்டே எல்லாம் படத்துக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் 8-9 மணி வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது கோயிலுக்கு போகிறதுனா போயிட்டு வருவோம். அந்த மாதிரி கொண்டாடுவோம். இப்போ இந்த கொரோனா அப்படின்றதுனால ஆனால் எக்ஸிட் பாஸ் இருந்தது, வெளியில் போக முடியும். பட் ஃபுல்லாகிடுச்சு. ரொம்ப அதிகம் வெளியில் போக வேணாம் அப்படின்றதுனால போகவும் இல்லை. ஏன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு கொரோனா வந்ததுன்னா எல்லாருக்கும் வந்துடும் அப்படின்ட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் வெளியில் போகல. பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தீபாவளி முடிஞ்சுது, அவ்வளோதான். இங்கே சமைக்கிறதுனா சமைச்சு சாப்பிட்லாம், இல்லைனா கடையில் வாங்கி சாப்பிட வேண்டியது தான். இங்கே எப்படி தான் தீபாவளி போகும். இப்போ சிங்கப்பூர் வர்றதுக்காக எல்லாம் தயாராக இருக்கிறவங்க இந்த வருஷம் தீபாவளியை நல்லா என்ஜாய் பண்ணி அனுபவித்து கொண்டாடுங்க. ஏன்னா இப்போ நான் போன வருஷம் இந்தியாவில் இருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது தீபாவளி. அவ்வளோ பட்டாசுலாம் கொளுத்தி அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடினோம். இப்போ இந்த வருஷம் அந்த நினைவுகள் மட்டும்தான் என் கூட இருக்குது. நான் தனியாக இருக்கிறேன். இங்கே சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது, நண்பர்கள் மட்டும்தான். ஸோ நம்ம அந்த நினைவுகளோடு தான் 2-3 வருஷம். இப்போ நான் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ஊருக்கு போகிற மாதிரி ஐடியா இல்லை, நான் 2 வருஷம் கூட ஆகலாம். ஸோ இப்போ ஊரில் கொண்டாடுறவங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடுங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சரி, இப்போ பிசிஎம் பர்மிட்டை இன்னைக்கு பிசிஎம் பர்மிட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நண்பர் ஒருவர் எப்போ அதிகமாக பிசிஎம் பர்மிட்டை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. ஜிஓ மதுரைன்னு சொல்லிட்டு அவர் பேர். அவர் பிசிஎம் பர்மிட்டை பற்றி ரொம்ப அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன் ப்ரோ பிசிஎம் பர்மிட் சேலரிலாம் ரொம்ப கம்மி, நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவரால் அவ்வளோ பணம் கட்ட முடியாது அப்படின்றாரு. அப்போ பணம் சரியாக கட்ட முடியல அப்படின்னா பிசிஎம் பர்மிட் ரொம்ப சிறந்தது தான். அவ்வளோ பணம் கட்ட முடியாது அப்படின்னா சிறந்தது தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிசிஎம் பர்மிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிசிஎம் பர்மிட்டில் வர்றதுனால என்னென்ன பெனிஃபிட்டு, என்னென்ன ப்ளஸ்ஸு, என்னென்ன மைனஸு, பிசிஎம் பர்மிட்டுக்கு எப்படி நம்ம வேலைக்கு இன்டர்வியூ போகிறது, எப்படி வேலையை தேடுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்மளோட அடுத்த வீடியோவில் இந்த கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பிசிஎம் பர்மிட்டு என்னென்ன வேலை பிசிஎம் பர்மிட்டில் வரும் அப்படின்னா, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் மெயின்டெனன்ஸ் ஒர்க், அதாவது இந்த பில்டிங்கை இடிக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லையும் போடுவாங்க. ப்ளஸ் இந்த கப்பல் கட்டுறது அந்த மாதிரி வேலைகள்லையும் போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள்லையும் போடுவாங்க. இந்த மாதிரி பிசிஎம் பர்மிட் இந்த மாதிரி பிரித்து போடுவாங்க. சில பேர் ஃபேக்ட்ரியில் வேலை பார்ப்பாங்க. நீங்கள் எந்த கம்பெனி உங்களை எடுக்கிறாங்கன்றதை பொறுத்தது இது மாதிரி போடுவாங்க. அதோட பர்மிட் வேலிடிட்டி பார்த்திங்கன்னா 1 இயர்லேருந்து 1 வருஷம் பர்மிட்டும் தருவாங்க, 2 இயர் பர்மிட்டும் தருவாங்க. இந்த மாதிரி 2 விதமான பர்மிட் இருக்குது பிசிஎம்மில். சேலரி பார்த்திங்கன்னா $400 to $600 வரைக்கும் பேசிக் சேலரி வரும், ப்ளஸ் ஓவர் டைம் வரும். இதுதான் பிசிஎம் பர்மிட்டோட பேசிக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த பிசிஎம் பர்மிட்டில் இருக்க ப்ளஸ் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, கட்டுற அமௌண்ட் ரொம்ப கம்மி. எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 வரும். 150 தான் வரும், அதை தாண்டி போகாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா சில கம்பெனிலாம் ஃப்ரீ கோட்டாலாம் கிடைக்கும் சம்டைம்ஸு. ஸோ நீங்கள் ஃப்ரீ கோட்டாலெல்லாம் கிடச்சிதுன்னா அப்படின்னா நீங்கள் பணமே கட்ட தேவையில்ல, ஃப்ளைட் டிக்கெட் போட்டுக்கெல்லாம் வர்ற மாதிரி கூட இருக்குது பிசிஎம் பர்மிட்டில். இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஈஸியாக சிங்கப்பூர் வந்துடலாம். இப்போ எஸ்பாஸு, ஒர்க் பர்மிட்டுக்கெலாம் நீங்கள் டெஸ்ட் அடித்து பாஸ் பண்ணி அப்புறம் தான் வர முடியும். எஸ்பாஸ் பார்த்திங்கன்னா பணம் அதிகமாக கட்டணும், வெயிட் பண்ணணும், கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், வெயிட் பண்ணி தான் வரணும். இதிலலாம் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதே ரொம்ப கஷ்டம், போராடி தான் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் செட்டில்டு. பிசிஎம் பர்மிட் அப்படின்னா உள்ளே வர்றது ஈஸி, ஆனால் சம்பளம் பத்தாது. நான் இதை இந்த அளவுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என் தம்பியை நான் இன்ஸ்டியூட்டுக்கு டெஸ்ட் அடிக்க அனுப்புனேன், போய் டெஸ்ட் எடுறா அப்படின்னு. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அங்கே அடிக்கடி இன்ஸ்டியூட்டில் இன்டர்வியூ வைப்பாங்க இந்த மாதிரி பிசிஎம் பர்மிட்டுக்கு. இவன் டெஸ்ட் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவன் என்ன பண்ணால் டெஸ்ட் அடிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு பிசிஎம் பர்மிட்டில் வந்துட்டான். பிசிஎம்மில் இன்டர்வியூ எங்கள்கிட்ட சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போய் பிசிஎம்மில் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் ஆகிட்டான். நான் அட்டன் பண்ணிட்டேன், நான் பாஸ் ஆகிட்டேன், நான் அதிலே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாப்புல. சார்வால் 1 வருஷம் தான் வேலை பார்த்தாப்புல, முடியலை அவரால், வேலை ரொம்ப கஷ்டம். இன்னொன்று சம்பளம் குறைவு. மைனஸ் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். ரொம்ப வேலை ரொம்ப கடினமாக இருக்கும், ஒர்க்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கும். இப்போ கப்பலுக்குள்ளெல்லாம் போனீங்க அப்படின்னா இருட்டாக இருக்கும், பொல்யூஷனு,
ரொம்ப கஷ்டப்படுவாங்க பிசிஎம்மில் இருக்கவங்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து சேலரியும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்புறம் என் தம்பி வந்துட்டு என்னால் முடியலை, நான் திருப்பி ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஊருக்கு போய் திருப்பி டெஸ்ட் அடிச்சுட்டு வந்தாப்புல. அந்த இதுக்கு கட்டின அமௌண்ட்டை கூட எடுக்க கிடையாது. ஆனால் அந்த பிசிஎம் பர்மிட்டில் வந்தப்போ லைசன்ஸ் எடுத்துட்டாப்புல. அது ஒரு நல்ல விஷயம் பண்ணாப்புல. ஸோ வந்து அது யூஸ் ஆச்சு. நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்கள் லைசன்ஸை பற்றி, சிங்கப்பூரில் வந்து எப்படி உங்களை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றத எல்லாத்த பற்றியும் நான் போட போகிறேன். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் எல்லா வீடியோவையும் பாருங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து திருப்பி போயிட்டு டெஸ்ட் அடித்து வந்தாப்புல. நிறையா பணம் செலவு பண்ணோம். நம்மள்ட்ட இருக்குது செலவு பண்ணுறோம். இப்போ நான் இல்லாதவங்க வந்து பிசிஎம் பர்மிட்டில் வந்தாலும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவங்க குடும்ப சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இங்கே நிறையா பேர் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சேலரி ரொம்ப கம்மி. மெயினான மைனஸே அதான், சேலரி ரொம்ப கம்மி. இன்னொன்று என்ன அப்படின்னா, சில கம்பெனிகளில் வந்து ரூமுக்கு கட் பண்ணுவாங்க. வாஷிங் மிஷின் வச்சுட்டு அதுக்கு கட் பண்ணுறேன்னு சொல்லி கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்கும். ரூம் ரெண்டெல்லாம் வந்து இப்போ ஒர்க் பர்மிட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி தான் பே பண்ணும் ரூம் ரெண்டு. எஸ்பாஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனிக்குன்னு இப்போ ரூமுக்குன்னு தனியாக $200 இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அவங்க ஆனால் வெளியில் தான் தங்கிக்கணும். அதோட கூட வந்து அவங்க தான் பார்த்துக்கணும். ஒர்க் பர்மிட்டுக்கு பார்த்திங்கன்னா வெறும் சாப்பாடு மட்டும்தான் செலவு, வேறு எந்த செலவுமே கிடையாது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கட்டப்பழக்கமும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா சாப்பாடு மட்டும்தான் மாதம். அதுவும் மாதம் வந்து $130 தான் சாப்பாடு. 3 நேரமும் ரூமுக்கே சாப்பாடு வந்துடும், ஆர்டர் சாப்பாடு. அதே இது நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாகவும் சாப்பிட்லாம், கம்மி ரேட்லேயும் அதை விட கம்மியாக தான் செலவாகும். டாப்அப்பு ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா $10 டாப்அப் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வந்து இது பண்ணலாம். நான் அதுக்கு தனியாக வந்து நான் உங்களுக்கு சிங்கப்பூரில் எவ்வளோ செலவாகும் அப்படின்றதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா, ஆனால் இதில் வந்தீங்க அப்படின்னா கொடுக்குறதே வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் அதிகமாக இருக்காது. 1 ஹவர் 2 ஹவர் தான் ஓவர் டைம் இருக்கும். கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா $400 $600 தான் மாதம் சம்பளம் தருவாங்க. இதில் ரூம் ரெண்டுக்குன்னு $50 இல்லை $70 அந்த மாதிரி பிடிப்பாங்க. அந்த மாதிரி பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, மீதி எவ்வளோ இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் சாப்பாடு செலவு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோன் பில் இருக்குது. இதெல்லாம் போக பார்த்திங்கன்னா மாதம் வந்து நீங்கள் ஒரு 20,000 25,000 வீட்டுக்கு அனுப்புறதே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஆனால் பிசிஎம் பர்மிட்டில் இருந்துக்கிட்டு டெஸ்ட் அடிக்க முடியுமான்னு பாருங்கள். அப்படி டெஸ்ட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒர்க் பர்மிட்டுக்கு மாறிக்கலாம். அந்த மாதிரி நிறையா பேர் மாறினவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி லைசன்ஸ் எடுத்து உங்களை டெவலப் பண்ணிக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் ரொம்ப கம்மி. ஸோ உங்கள் வீட்டு செலவுகளையும் பார்த்துக்கிட்டு உங்கள் செலவுகளையும் பார்த்துக்கிட்டு இந்த டெஸ்ட் அடிக்கிறது, இந்த அமௌண்ட்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ செலவாகும் அதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதனால தான் பிசிஎம் பர்மிட்டில் வர்றவங்க வந்து யாருமே வந்து மேற்கொண்டு முன்னேறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா சம்பளமே கம்மியாக தான் வரும். அதை வச்சு இப்போ ஒரு தடவை இங்கே சிங்கப்பூரில் வந்து நீங்கள் டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட $1,200 மேலே வரும்னு நினைக்கிறேன். அது எனக்கு கரெக்டாக தெரில. நான் அது தனியாக சொல்கிறேன், வேறு வீடியோவில் சொல்கிறேன் எவ்வளோ செலவாகும் என்னட்டு. அந்த மாதிரி அவ்வளோ அமௌண்ட் ஆகும். ஸோ வந்து $1,200 அது உங்களோட 3 மாதம் முழு சம்பளமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அந்த 3 மாதம் நீங்கள் வீட்டுக்கு அனுப்பாமல் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் இங்கே வந்து டெஸ்ட் அடிக்க முடியும், உங்களை டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து அது ரொம்ப கடினமாக இருக்கும். அதே மாதிரி ஆனால் பிசிஎம் பர்மிட்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் பர்மிட் ரினியூவல் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு சம்பளம் ஏற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் கம்பெனிலேருந்தே நல்ல கம்பெனியாக இருந்து உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் அனுப்புனாங்கன்னா நீங்கள் மேலே வந்து அதுலேயும் முன்னேறலாம். எதுலேயுமே முன்னேற முடியாதுன்றது கிடையாது. 2 விஷயம், ஒன்று உங்களுக்கு திறமை இருக்கணும், இன்னொன்று டேலண்ட் இருக்கணும், 3வது பொறுமை இருக்கணும். 3 விஷயம். இது 3 இருந்ததுன்னா பிசிஎம்லேயும் நீங்கள் பெரிய ஆளாக வரலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் இதில் மெயினானது இது தாங்க, வேறு எதுவும் கிடையாது. எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓவர் டைம் பார்த்திங்கன்னா 1.5 மோஸ்ட்லி 1.5 தான். சண்டேலாம் வேலை பார்த்தா டபுள் பே இருக்குது. சில கம்பெனியில் டபுள் பே தருவாங்க. பப்ளிக் ஹாலிடேலாம் சில கம்பெனியில் டபுள் பே தருவாங்க. ஸோ வந்து நீங்கள் பிசிஎம்மில் வரலாமா அப்படின்றது நீங்கள் தான் இனிமேல் முடிவு பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பர்மிட் தான். நான் நேற்றே எதனாலன்னு சொல்லியிருப்பேன், எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஏன்னா நீங்கள் வர்றதுக்கு மட்டும் அமௌண்ட்டு செலவு பண்ணலாம். ஒரு தடவை செலவு பண்ணிங்கனாலும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு இருக்கலாம். கம்பெனி சரியில்லைனாலும் மாறலாம். மேற்கொண்டு முன்னேறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒர்க் பர்மிட்லேருந்து எஸ்பாஸ் அது மாதிரி போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக எளிமையாக இருக்கும். உங்களுக்கு சரியான கைடன்ஸு ப்ராப்பராக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் போதும். என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர் வர்றதுனா நீங்கள் வட்டிக்கு வாங்கியாவது ஒர்க் பர்மிட்டில் வாங்க. எஸ்பாஸில் வர்றது அதெல்லாம் உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, ஓகே வரலான்னா அதில் எந்த தப்பும் கிடையாது. இல்லை உங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, டேலண்ட் கிடையாது அப்படின்னா ஒர்க் பர்மிட்டில் டெஸ்ட் அடித்து வந்தீங்க அப்படின்னா வட்டிக்கு வாங்கி கூட நீங்கள் நம்பி வரலாம். வந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் அடைச்சிடலாம். ஏன்னா சம்பளம் கூட, ஓவர் டைம் இருக்கும். ப்ளஸ் வந்து வருஷம் இன்க்ரிமெண்ட் இருக்கும். சேலரி நல்ல கம்பெனியாக இருந்தால் வருஷம் இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. உங்கள் கம்பெனிலேருந்து கோர்ஸ் அனுப்புவாங்க, உங்களை டெவலப் பண்ணிக்கலாம். இது மாதிரி அதில் ரொம்ப ஈஸி. பிசிஎம் பர்மிட்டில் வந்தீங்க, பணம் இல்லாதவங்க வேறு வழி இல்லாமல் நிறையா பேர் அப்படி தான் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க.
எனக்கு தெரிஞ்சலாம் வந்து 2-3 பேர் வந்து இந்த ரொம்ப அந்த சுனாமியில் வீடு இழந்தவங்கலாம் நிறையா பேர் அந்த சுனாமியில் குடும்பத்தை அந்த வெள்ளத்தில் எல்லாம் அடிச்சுட்டு போனவங்களாம் வந்து பிசிஎம் பர்மிட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வசதி கிடையாது, பெரிய அளவில் பணம் கட்ட முடியாது, மேற்கொண்டு முன்னேறலாம். இப்போ டெஸ்ட் அடிக்க போகிறது அப்படின்னா அதுக்கு அவ்வளோ பணம் வேணும், அதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு 3 மாதம் சம்பளத்தை நிப்பாட்டினா தான் பண்ண முடியுன்ற மாதிரி அப்படியே பிசிஎம்லேயே இருந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பணம் இல்லாதவங்க பிசிஎம்மில் வரலாம். அதிகபட்சம் நீங்கள் வீட்டுக்கு எவ்வளோ அனுப்ப முடியும்னா 15,000 20,000 தான் பிசிஎம் பர்மிட்டில் நான் அனுப்ப முடியும். ஒர்க் பர்மிட்னா நீங்கள் 40,000 35,000 40,000 வரைக்கும் அனுப்பலாம். போக போக அதிகமாகிட்டே போகும், வருஷம் கூட கூட. பிசிஎம் பர்மிட்டில் சில கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் உண்டு, சில கம்பெனிலாம் இன்க்ரிமெண்ட்டே கிடையாது. ஸோ வந்து நீங்கள் வர்ற கம்பெனியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வந்து இதுதான் பிசிஎம் பர்மிட்டில் இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே. இதை உங்களுக்கு வந்து இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு தோணுதோ பார்த்துக்கோங்க. நான் ஒர்க் பர்மிட் எல்லாத்த பற்றியும் போட்டிருக்கேன். இப்போ நான் சொன்னதில் எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணுதோ அதில் தாராளமாக வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து பிசிஎம் பர்மிட்டில் உள்ளே வர்றது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது சிங்கப்பூரில் சென்னையில் வந்து நிறையா இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அந்த டெஸ்ட் அடிக்கிற இன்ஸ்டியூட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஒர்க் பர்மிட்டுக்காக வரதுக்காக டெஸ்ட் அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்லி வைங்க. நீங்கள் அந்த இன்ஸ்டியூட் நம்பர்லாம் கூகுளில் தேடினீங்கன்னா எடுக்கலாம். ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டை எடுத்து அந்த நம்பரை எடுத்து அதுக்கு கால் பண்ணுங்கள். நான் ஒரு இன்ஸ்டியூட் சொல்கிறேன், ஆர்கே இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய இன்ஸ்டியூட், அது எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்குது. அதை நம்பரை கூட நீங்கள் கூகுளில் எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து அவங்கள்ட்ட சொல்லி வைக்கணும், சார் பிசிஎம் பர்மிட்டுக்கு இன்டர்வியூ வந்தால் வந்து எனக்கு சொல்லுங்கள், இல்லை பிசிஎம் பர்மிட் எதுவும் ஆர்டர் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிசிஎம் பர்மிட்டுக்கு ஆள் தேவைப்படுது வாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே வச்சு இன்டர்வியூ பண்ணுவாங்க. உங்களுக்கு வேலை அவங்க என்ன கம்பெனிக்கு எடுக்கிறாங்களோ அந்த வேலை வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஓகே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஓகே உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே சொல்லிடுவாங்க உங்களை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சில கம்பெனி வந்து ட்ரைனிங் கொடுத்தும் எடுத்துக்குவாங்க, ஊர்லேயே வச்சு சென்னையிலே வச்சு ட்ரைனிங் கொடுத்தும் எடுத்துக்குவாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் இப்போ கொரோனா டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரைனிங் எதுவும் கொடுக்காம டேரெக்டாக எடுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். எனக்கு சில ஏஜென்சியெல்லாம் தெரியும். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பிசிஎம் பர்மிட்டுக்கு இப்போயும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. வேகன்சி கூட இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டாங்க, வேகன்சி இருக்குது ஆள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டேரெக்டாகவே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பிசிஎம் பர்மிட்டுக்கு. இங்கே வந்து அவங்களே செலவு 14 நாள் தங்குறது, சிங்கப்பூரில் வந்து செலவெல்லாம் பார்த்துக்குறாங்க. ஆனால் ஏஜென்ட் அந்த ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரில. நான் எனக்கு ஆள் தெரியாது பிசிஎம் பர்மிட்டு, அதனால் நான் கொடுக்கறது கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நான் மோஸ்ட்லி வந்து இந்த ஜாப் இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கே வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்ம மேலே பழிய தூக்கி போட்டுருவாங்க. ஸோ வந்து நான் அவ்வளோ சீக்கிரமாக வந்து இப்போ என்னை நல்லா தெரிஞ்சவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பட் எனக்கு தெரியாதவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா இவனால் தான் ஆச்சு, இவன் தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி நிறையா டைம் நான் அடிபட்டிருக்கேன். எவ்வளவோ பேருக்கு நல்லது பண்ண போய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சம் அடிபட்டதுனால கொஞ்சம் அதில் பழகிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன். பட்டு நீங்கள் சொல்லி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும், நம்பலாம். இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய இன்ஸ்டியூட்லேருந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் நம்பலாம். ஏன்னா அவங்க அங்கேருந்து எங்கேயும் போயிட முடியாது, நம்பலாம். ப்ளஸ் எங்கேயுமே அட்வான்ஸ் கொடுத்துறாதீங்க தயவுசெய்து. வேலை கிடச்சதுக்கப்புறம் பணம் கட்டுங்க. ஐபி வந்ததுக்கப்புறம் அந்த ஐபி ஒரிஜினலாக என்னென்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் பணம் கட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, அனைவருக்கும் ஒன்ஸ் அகெயின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண்.